எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சாயங்காலம் டீ டைம்க்கு எதனா சூடா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும். இன்னைக்கு நம்ம வித்தியாசமான டீ டைம் ஸ்நாக் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா வடை செய்ய முதல்ல கடலைப்பருப்பை தண்ணியில ஊற வச்சுக்கலாம். நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி தேவையான தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்கு. ஊறின பருப்புல இருந்து 2 ஸ்பூன் பருப்பு எடுத்து தனியா வச்சுக்கலாம். ஒரு மிக்சர் ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் ஊறின கடலைப்பருப்பு போட்டு அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 4 சிவப்பு மிளகாய், அரை டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைஞ்சதும் மீதி இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த கடலைப்பருப்பு அரைக்க தண்ணி ஊத்தல. பருப்பு ஊறி இருக்கிறதால பருப்புல இருக்கும் தண்ணி போதும். 2-3 தடவை பல்ஸ் மோட்ல அரைச்சோம்னா கோர்ஸா மாவு ரெடி ஆயிடும். அரைச்ச விழுத ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி அது கூட தனியா எடுத்து வச்ச ஊறின கடலைப்பருப்பு, பொடுசா நறுக்கின 1 பெரிய வெங்காயம், பொடுசா நறுக்கின 3 பல்லு பூண்டு போடுங்க, நறுக்கின 1 துண்டு இஞ்சி, நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்கின கொஞ்சம் கருவேப்பிலை, பொடுசா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மசாலா வடை செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடை செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சமா மாவு எடுத்து உருட்டி உள்ளங்கையில வச்சு லேசா தட்டி வடை செய்யுங்க. வடை ரொம்பவும் திக்கா இல்லாம தட்டிக்கோங்க. அப்பதான் வடை நல்லா கிறிஸ்பியா வரும். இப்படியே எல்லா வடையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்து தேவையான எண்ணெயை ஊத்தி எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற வடைய மெதுவா ஒண்ணா போடுங்க. ஸ்டோவ் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்ல கோல்டன் பிரவுனா ஆனதும் ஸ்டோவ்ல இருந்து எடுத்துருங்க. அவ்வளவுதான், சிம்பிளான டேஸ்டியான மசாலா வடை ரெடி. மசாலா டீ கூட சூட சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இது 250 ml கப். அதே அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. ஸோ இந்த பாகு ஆறட்டும். அடுத்து ஒரு பவுலில் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுவும் முன்னாடி எந்த கப் அளவு யூஸ் பண்ணீங்களோ அதே கப்பை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் ரவை, 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அடுத்து 1.5 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிகட்டி இந்த மாவுல சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்மூத்தா வடை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. ஒரு தடவை கையால நல்லா கலந்து விடுங்க.
மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. வடை மாவு பதத்துக்கு கலந்தா கரெக்டாக இருக்கும். மாவு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு கடாயை ஸ்டோவில் வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேருங்க. அப்பப்போ திருப்பி விடுங்க. அப்போ தான் ஈவனாக ஃப்ரை ஆகும். நல்ல பொன்னிறமாக வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் உள்ளேயும் வெளியிலையும் நல்லா குக் ஆகும். நம்ம ஸ்டோவில் ஃப்ளேம் அதிகமாக வச்சோம்னா வெளியில் சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ள மாவு அப்படியே இருக்கும். ஸோ அதனால் ஒரு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், அருமையாக ஃப்ரையாக இருக்குது. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருங்க. நல்ல க்யூட்டாக குட்டி குட்டியாக அந்த குல்குலே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸி செய்கிறது. நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா பசங்கள்லாம் பசிக்குது இல்லைனா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எடுத்து கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த சூப்பரான மசாலா டீ செய்ய நம்ம வீட்லேயே இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வேண்டிய மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனை சூடாக்குங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம போடுற ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகும். 10 கிராம் பட்டை, 10 கிராம் பச்சை ஏலக்காய், 4 பெரிய கருப்பு ஏலக்காய், 2 கிராம் கிராம்பு, இது 1 டீஸ்பூன் அளவு இருக்கும், 5 கிராம் மிளகு, 5 கிராம் சோம்பு, 10 கிராம் சுக்கு, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், சில துண்டு ஜாவித்ரி எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வறுப்பிட்டு அருமையான வாசனை வருது. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி பொடி பண்ணிக்கலாம். அருமையான வாசனையோட மசாலா தூள் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாத்திட்டு இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம டீ போடலாம். வாங்க. ஒரு சாஸ் பேன் எடுத்து அதுல 1 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். இது 250 ml கப். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் 2 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ தூள் போட்டு கொதிச்சதும் 1 டீஸ்பூன் நம்ம வறுத்து பொடிச்ச டீ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்புக்கு 1 டீஸ்பூன் அளவு சரியாக இருக்கும். நீங்கள் அதிகமாக டீ போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவை அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. இப்போ 1 கப் பால் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வருது. இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம். சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன்.
இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். சூடான வாசனையான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்ஸ் கூட சூடாக சர்வ் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருட்களை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் நறுக்கின 3 வெங்காயம், பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாமனா நீங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. பொடுசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி, நறுக்கின கொஞ்சம் கொத்தமல்லி, நறுக்கின கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயத்தை நீங்கள் உதுத்தா மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது வெங்காயம் லேயராக உதிர்ந்து வரும். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு, மைதா மாவு வச்சு கூட இந்த வெங்காயம் வடையை செய்யலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால வெங்காயம் அதுவே தண்ணி விடும். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. கொஞ்சம் வெங்காய கலவையை எடுத்து உங்கள் கையில் வச்சு லேசாக தட்டி மெதுவாக சூடான எண்ணெயில் போடுங்க. ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எண்ணெயை வடித்து எடுத்துருங்க. கிறிஸ்பியான வெங்காய வடையை சூடாக டீ டைமில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வெங்காய சமோசா செய்ய ஃபர்ஸ்ட் சமோசா ஷீட்ஸை செய்யணும். இதுக்கு ஒரு அகல பாத்திரத்தில் 2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. மாவு திரண்டு வந்ததும் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக விரிஞ்சு கொடுக்கும். நான் 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டேன். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி பாத்திரத்தை மூடி 30 நிமிஷத்துக்கு வச்சிருங்க. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சிருங்க. ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி மாதிரி நல்ல மெலிசா தேய்க்கணும். பாருங்க எவ்வளவு மெலிசா தேய்ச்சிருக்கேன். என்னோட விரல் தெரியுது. இந்த அளவுக்கு மெலிசா தேய்க்கணும். அடுத்து இது வேக வைக்கணும்.
தவாவை சூடு பண்ணுங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு சூடு பண்ணுங்க. தவா சூடானதும் எண்ணெய் ஊற்றாம செஞ்ச சப்பாத்தியை போடுங்க. ஒவ்வொரு பக்கமும் 2-3 செகண்ட் மட்டும் வேக வச்சு உடனே எடுத்துருங்க. அதிகமாக வேக விட்டிங்கன்னா சப்பாத்தி ட்ரை ஆகிடும். சமோசா செய்கிறப்ப சரியாக மடிக்க வராது, கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கிட்டத்தட்ட 2.5 இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணுறேன். ஓரத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா ஷீட்ஸையும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்கேன். சமோசா ஷீட்ஸ் ரெடி. இந்த சின்ன துண்டுகளை கட் பண்ணி சிப்ஸ் செய்யலாம். சமோசா செஞ்சதும் இதை பொரிக்கலாம். சமோசா ஃபில்லிங் செய்ய 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 சிட்டிகை கரம் மசாலா, கடைசியாக 1/4 கப் வெள்ளை அவல் போடுறேன். நான் மெலிசாக இருக்கிற அவல் யூஸ் பண்ணுறேன். திக்காக இருக்கிற வெரைட்டி போடாதீங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டதில் வெங்காயம் தண்ணி விடும், அதை அவல் அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போ தான் மசாலா நல்லா ட்ரையாக இருக்கும். சமோசாவை மூடுறதுக்கு ஒரு மைதா பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் மைதா மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக் பேஸ்ட்டாக செஞ்சு வச்சுருங்க. அடுத்து சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம். சமோசாவை ஈஸியாக ரெடி பண்ண நான் செஞ்சு காட்டுற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். கோன் மாதிரி ஃபோல்ட் பண்ணி உள்ள வெங்காய மிக்ஸை வைங்க. மைதா பேஸ்ட் தடவி சமோசாவை நல்லா சீல் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணுங்க. நெக்ஸ்ட் சமோசாவை பொரிக்க போகிறேன். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. லோ ஃப்ளேமில் எண்ணெயை சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் சமோசாவை மெதுவாக போடுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் சமோசாவை எண்ணெயில் போடுறப்போ கவனமாக போடுங்க. ஃப்ளேமை மீடியம் லோவில் வச்சு சமோசாவை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிங்க. சமோசா நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. வெங்காய சமோசா ரெடி. இதை கெச்சப்போட சூடாக சர்வ் பண்ணுங்க. ஒரு அகலமான கடாயை எடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, பொடுசா நறுக்கின 1 வெங்காயம், பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் நறுக்கின கேரட், நறுக்கின பீன்ஸ் போட்டு சேர்த்து கிண்டுங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விடுங்க. 5 உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வேக வச்சு தோல் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். 1/2 கப் வேக வச்ச பட்டாணியும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலால 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் பெருசா இருக்கிற உருளைக்கிழங்க லேசா மசிச்சு விட்டுக்கலாம்.
வெஜிடபிள் போண்டாக்கு தேவையான மசாலா ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் கடலை மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் கலந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை கொஞ்சமா எடுத்து ரவுண்டா உருட்டி மாவுல முக்கி எடுத்து சூடான எண்ணெயில ஒண்ணா மெதுவா போட்டு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுங்க. அருமையான இந்த போண்டாவை தேங்காய் சட்னி கூட சூடா சர்வ் பண்ணுங்க. டீ டைம்க்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்காம இந்த ரெசிபிஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி உங்க ஈவினிங் டீ டைமை நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டீடைல்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்க. All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.